இன்னைக்கு சண்டே ஹஸ்பண்ட்ட நேத்து கேட்டதுக்கு லீவ் இல்ல வேலை. மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணும்னே சொல்லிட்டாங்க. சரி தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குனதே. ஆனா காலைல எந்திரிக்கவே முடியல சுத்தமா 8 மணிக்கு மேல தான் எந்திரிச்சதே. சரி நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேல சமைக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி காலைல டிஃபன் மட்டும் குடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பியாச்சு. நம்ம வீட்ல ஒரு பழைய பெட் ஒண்ணு இருந்துச்சு. அத எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தா வரவே இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க. அப்புறம் இன்னைக்கு எங்கிட்ட பார்த்து கூட்டிட்டு வந்திருந்தாங்களா, அப்படியே அதையும் மாத்திட்டு புது பெட் வீட்டுக்கு வாங்கியாச்சு. மத்தியானத்துக்கு இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால மீன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மீன்காரன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்படியே வாங்கிட்டு அடுத்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கேயாவது போறப்ப நல்லா இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணுன்றப்பதான் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. நேத்து பிளானே பண்ணாம அத்தை வீட்டுக்கு திடீர்னு கிளம்பி போனோன்னே அப்படியே வேலையை எதுவுமே பார்க்காம போட்டு போயிட்டு நைட்டும் வந்துட்டு லேட்டாக தான் வந்தோன்னா அது வேலையெல்லாம் பார்க்காம அப்படியே படுத்தாச்சா. அதனால இன்னைக்கு காலைல எந்திரிச்சு அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இந்த சமைக்கிற வேலையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நம்மளும் சமைச்சிட்டு சாப்பாடு மீன் குழம்பு இதெல்லாம் வச்சுருந்து நம்மளும் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே பாய்.